3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவரே நீர் வெளிப்படுத்தும். சுயம் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்தாவியானவர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு அல்லேலூயா. முன்னானவைகளை நோக்கி தொடருங்கள். சொல்லுங்க, முன்னானவைகளை நோக்கி தொடருங்கள். நாளைக்கு காலையில ஊழியத்துக்கு போக சொல்ல, நம்ம ஊழிய தளத்துக்குள்ள நெருங்க சொல்ல, ஒருவர் காளை மாட அவர் பத்திக்கிட்டு வராரு. பத்திக்கிட்டு வர சொல்ல காளையெல்லாம் முன்ன போகுது, அவர் அதுக்கு பின்னால வருகிறார். நான் இன்னைக்கு எடுத்த பிரசங்கத்தையும் அதையும் வந்து கம்பேர் பண்ண சொல்ல, நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, எருமை மேய்க்கிறவங்க எல்லாம் முன்ன மாடு போகும், முன்ன ஆடு போகும், முன்ன எருமை போகும், பின்னால யார் போவா? இடையன் போவாரு. ஆனால் நான் இந்த வேதத்தை உள்ளாக உள் சென்று தியானித்த பொழுது எனக்கு ஒரு பெரிய மறைப்பொருளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காலையிலே வாசித்த வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த காலையிலே தேவன் சபையை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. என்ன இருக்கு? அந்த பந்தய பொருளுக்கு வேண்டிதான் நம்ம உடம்ப, நம்முடைய ஆவிய, நம்ம ஆத்துமாவை என்ன செய்தோம்? ஒடுக்குகிறோம். அதுக்கு நான் பின்னானவைகள் எல்லாம் மறக்கிறேன். இந்த ஆண்டில் தொடங்குவதற்கு முன்பதாக நமக்குள்ளே ஏற்ற தாழ்வுகள், கருத்து வேறுபாடுகள், நான் என்கிற பெருமை, ஜாதியில பெருமை, பணத்தில் பெருமை, இதெல்லாம் பின்ன தூக்கி எறிந்து பரம அழைப்பின் அழைப்புக்காக பந்தய பொருளை எடுத்து இலக்கை நோக்கி தொடர சபையை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அழைக்கிறார். இதை குறித்து ஒரு 7 காரியம் இன்னைக்கு காலையில நம்ம பயபக்தியோடு தியானிக்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதல் சர்வீஸ்ல ஜனத்தோடு கர்த்தர் பேசினார். இந்த சர்வீஸ்லையும் கர்த்தர் பேச போகிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இப்போ நான் சொன்ன முகவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காளமாட அல்லது எரும மாட மேய்ச்சிக்கிட்டு போகிறவர் மொத என்ன போகுது சொல்லுங்க? மாடு போகும். நம்ம ஊர்ல கல்ச்சர்ல பின்னால யாரு போவா? ஆனா நான் பிரசங்கிக்கிற எங்க அப்பா வந்து ஆடுகளுக்கு எங்க செய்வாரு? முன்னே போவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன நான் இப்ப திருப்பி அதை சொல்ல போறேன். நீங்க வச்சிருக்கிற 2 வீலரும் 4 வீலரும் பேக் சைடில் உள்ள வீல் தான் மூவிங், ஃப்ரண்ட் அதனுடைய உந்துதலில் தான் முன்ன போகிறது.
ஆனா ராணுவத்தினுடைய வாகனம் என்பது ரெண்டு சைடு ஒரே மாதிரி புஷ் ஆகும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது நீங்க புரியணும். கொஞ்சம் மைண்ட கொஞ்சம் விரிவாக சிந்திப்பதற்கு இந்த காரியத்தை சொல்லி இந்த காலையில சொல்லுகிறேன். ஒன்று, அவருக்கு இந்த ஆண்டுல பின் செல்ல வேண்டும். சொல்லுங்க. பல இடத்துல நமக்கு கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிருந்தா, நமக்கு கொஞ்சம் எழுத வாசிக்க தெரிஞ்ச, கொஞ்சம் பேச தெரிஞ்சிருந்தா, நம்மளை விட பெரிய ஆள் வேற ஆள் இல்லை. இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுதாரு, சபையே, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு சொல்லுங்க பின் செல்கிறது. இந்த ஆண்டுல எங்கள கையில் இருக்கிற பணம், என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய ஞானம் யாருக்கு பின்னால் இருக்கணும்? இயேசுவுக்கு பின்னால் இருக்கணும். இயேசு எங்க இருக்கணும்? முன்ன இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே தான் லீடர் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக என் சமூகம் முன்ன நடந்தது. இந்த ஆண்டை எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை சிறந்திருக்க பண்ணவே செய்வேன். ஆனா நீ என் பின்னால தான் வரணும். நீ ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நீ எங்கேயும் முந்தி அடிக்க கூடாது. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எங்க? என் பின்னால. ஆண்டவரே, பல நாட்களில் குடும்பத்தில் ஒரு கணவன் என்ற நிலையில் நான் ஓவர்டேக் பண்ணது உண்டு. மனைவி என்ற நிலையில் ஓவர்டேக் பண்ணது உண்டு. மூத்த பிள்ளை என்ற நிலையில் நான் ஓவர்டேக் பண்ணது உண்டு. நான் கம்பெனியில் ஃபர்ஸ்ட்ல சேர்ந்தோம்னு சொல்லி கம்பெனியில் ஓவர்டேக் பண்ணது உண்டு. சபையில் ஓவர்டேக் பண்ணது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், வேண்டாம், நான் உங்களுக்கு பின் செல்வேன். The great message இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு தருகிறார். ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு முன்ன யார் இருக்கணும்? பைபிள்ல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருக்கின்ற சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடினோம். இயேசு கிறிஸ்து முன்னணியில் கிடத்தப்பட்டார் என்று எல்லாம் நாம் படித்தோம். நம்ம சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெரிய சிலுவையை சுமப்பதற்கு, இந்த பெரிய ப்ராசஸை தான் ஏற்றெடுப்பதற்கு தான் எங்கேயும் முந்திக் கொள்ளவில்லை. அவர் ஒருவரை அண்டி சிங்காசனத்தில் இருக்கிறவருடைய வலது பார்சத்தில் தான் இருக்கிறேன் என்பதை மிக துல்லியமாக, ரொம்ப ஆழமாக ஒருவருக்கு பின்னாலே சென்றதினாலே இப்ப அவர் எங்க இருக்கிறார் என்றால் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். The Jesus Christ is our model. அவர் நமக்கு ஒரு மாதிரி. ஆதலால் இன்னைக்கு காலையில எங்கெல்லாம் முந்தி அடிச்சோமோ, பணித்தளத்துல, குடும்பத்துல, தெருவில், சபையில, நம்மை சார்ந்தவர்களோடு எங்கெல்லாம் முந்தி அடிச்சோமோ அங்க ஸ்டாப் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதாரு, நான் உனக்கு முன்ன செல்வேன், நீ எனக்கு பின்ன வந்தா இந்த ஆண்டு உங்களை இவ்வளவு நாள் இருந்த வாழ்க்கை அல்ல, ஒரு சேஞ்ச் இஸ் த லைஃப் இந்த ஆண்டவர் தருகிறார். ஏற்றெடுக்க தயாரா? நம்பர் 2, விரைந்து கொண்டு சொல்லுகிறேன். எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளருகிறபடியால் அப்படி செய்தார். கரங்களை தட்டி. வளரும் ஜீவியம். 2, வளரும் ஜீவியம்.
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு. சொல்லுங்க, அன்புக்குள்ள டெஃபினிஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அன்பின் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய. சொல்லுங்க. ஆனா இந்த பைபிள் சொல்லுது, என் அப்பனாகிய கிறிஸ்து உங்க வீட்டுக்கு தலையாக மாறணும். பல வீட்டில் மனைவிமார் தலையா மாறிட்டாங்க. பல வீட்டில் நானா வேலை பண்ணுறேன், நானா தலையா இருப்பேன். சம்பாதிச்சு கொடுக்குற பிள்ளை சொல்ல, எப்பா நான் சொல்லதான் நீ கேட்கணும். அம்மா கிட்ட ஏமா நான் சொல்லதான் கேட்கணும். தலையாக ஓவர்டாக் பண்ணுகிற விசுவாச குடும்பங்களோடு இயேசு சொல்லுகிறார், நான் தான் உனக்கு தலையா இருக்க, நான் தான் தலைவராயிருக்கிற ஒரு குடும்பத்தில் என் கரம் உன் வீட்டுக்குள்ள இருக்கும். இல்லாட்ட நான் வெளியில போயிருவேன். உன் இஷ்டப்படி வாழருவாய். இன்னைக்கு அப்படி வளருகிற ஒரு சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும், எந்த ஒரு காரியம் ஆண்டவர் சமூகத்திலே வாய்விட்டாலும் அதை ஆண்டவர்கிட்ட மறுபடி கேட்ப, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்டு கேட்டு அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை எங்கும் பகருவதில்லை, பேசுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் தலையாய் வளர்ந்தது போல கிறிஸ்துவ உங்க முன்னிறுத்தி நீங்க பேக்கில் பிரயாணித்தீங்கன்னா உங்க பிரயாணம் சரியானதாக இருக்கும். உங்க விசுவாச வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். முன்னானவைகளை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? தொடரணும். நம்பர் 2, 1 அவருக்கு நம்ம ஒன்றும் பின் செல்லணும். அவருடைய வாழ்வில் ஜீவிதத்தில் வளரணும். 3 வாழ்க்கையில் ஜெபம். உங்க வாழ்வில் அழியாத சொத்தாக்கும் ஜெபம். ஒருவேளை நீங்க எப்படியா இடைவிடாம ஜெபம் பண்ண முடியும்? நாங்க வேலை செய்யாண்டாமா, நாங்க குடும்பம் நடத்தாண்டாமா, நாங்க எங்க பிள்ளைகள் காரியம் பார்க்காண்டாமா, எல்லாம் சரி. பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிற சகோதரியே, நீ அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். பக்கத்து வீட்டில் உங்க தோழிகளோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? கடைசியில் வந்தது நாளை சண்டை வரச்சல அதெல்லாம் வெளியில வரும். இன்னைக்கு காலையில கத்த சொல்லுகிறாரு, என் மகனே, என் மகளே, இந்த ஆண்டு உனக்கு நான் தானமா தந்திருக்கிறேன், ஈவா தந்திருக்கிறேன். நீ இடைவிடாமல் நீ ஜெபம் பண்ண நான் உன்கிட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு உங்க ஊழியரை தேசம் எங்க கூப்பிட்டு பயன்படுத்துவதற்கு பின்னாலே ஒரு ரகசியம் உண்டு. எனக்காக ஒவ்வொரு நேரத்திலும் திறப்பின் வாசல் நிற்கிற ஒரு பாஸ்டர்மா உண்டு. எனக்கு கொடுத்திருக்கிற 2 வீலர்லையும் 4 வீலரும் ஒரு நாள் சாட்சி சொல்லும், என் ராஜன் அந்த வண்டியில ஒரு டேப் ரெக்கார்டு கூட வைக்கல, அவன் தனியாய் ஆண்டவர் ராஜ்யத்தின் ஊழியத்துக்கு போச்சல, அவன் ஜெபம் பண்ணி ஆராதித்து கொண்டு போகிறான். அங்க அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அங்கே தேவன் வல்லமையாய் தம்முடைய காரியத்தை செய்கிறார். கடந்த 2-3 நாட்கள் வியாதிப்பட்டு படுக்கையில் கிடந்தேன். நான் நினைச்ச, ஆண்டவரே என்னை படுக்க வச்சது நீர். ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் நன்மை செய்ததெல்லாம் நன்றி சொல்லி சில காரியங்களுக்காக அந்த படுக்கையிலே கடந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு காலையில சபையை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, சபையே, இந்த ஆண்டு நான் உன்னை ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் நீ அவருக்கு பின் செல்ல நான் எதிர்பார்க்கிறேன். சபை கிட்ட கத்த கேட்கிறாரு, இந்த ஆண்டு நீ கத்தரை முன்ன நிறுத்தி நீ ஜெபம் பண்ணா உன் பலவீனங்கள் மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் உபத்திரவம் நீங்கும். சமாதானமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு 2025 உங்க முன்ன வரும். ஏற்றெடுக்க தயாரா? ஆமென். 1 தீமோத்தேயு 2:1-2 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இப்ப எல்லாரும் கவனிங்க.
2வது வசனம் திருப்பி வரும். இந்த பன்னி இருக்கு பத்தியா, பன்னிக்கு தான் மாத்திரம் வாழ்ந்தா போதும். எந்த சகிதினாலும் முறு 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 முறுன்னு அது என்ன செய்யும்? ஸ்கூலில் படிக்க சொல்ல இப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது. 8th முதல் 10th வரை நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். இந்த 1 முதல் 7 வரை படித்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. இது ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இப்போ எல்லாரும் இங்கிருந்து போச்சல, நான் வடை வாங்கி தரேன், நான் போண்டா வாங்கி தரேன், நான் டீ வாங்கி தரேன், நான் கட்டன் சாயை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் கட்டன் எங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அங்கே போய் கடையில் போண்டா வாங்கிடுவோம், வடை வாங்கிடுவோம். ஒருத்தர் சொல்லுவான் அப்பனா அப்பனாம்பான். அப்பனா அப்பனான்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னா அவன் சாப்பிட்டதை அவன் கொடுத்துடணும். இன்னைக்கு எல்லாரும் அப்பனா அப்பனா, ஏன் காரியம், ஏன் குடும்ப காரியம், ஏன் பிள்ளை காரியம். இப்போ நம்ம வீட்டில் ஜெபம் பண்ண சொல்ல, நல்ல ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கணவனுடைய போக்கில் வரவில் கூடிரும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்ரி. சூப்பர் பிரதர். நான் பிரதானமாய் சொல்லுகிறேன், புத்தி எனவனில் எல்லா மனுஷனுக்காக. நம்ம முதலமைச்சர் ஒரு பக்கா ஒரு கமாண்ட் அடிச்சாரு, குடிக்கிறவர்கள் குடிக்க கூடாது. என்னது சூப்பர் வாசகம். அந்த டாஸ்மாக் கடை யாருக்குள்ளது? அரசாங்கத்துக்குள்ளது. இவர்களுக்காக யார் ஜெபிப்பார்கள்? இவர்களுடைய ஆத்மாவினுடைய உத்தரவாதி யார் என்று கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி பகல் கேட்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களை வேண்டுதலையும் ஸ்தோத்திரம் பண்ணி. 2ஆம் வசனம், நம் எல்லா பக்தியோடும், இங்கதான் பாயிண்ட், நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரதமருக்காக ஜெபிக்க பைபிள் சொல்லுது. முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ண தேவன் சொல்லுகிறார். குடிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுகிறேன், இவனுக்கு வேண்டி ஜெபம் பண்ண பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம எல்லாம் அப்பனா அப்பனா, நம்ம எல்லாம் அப்பனா அப்பனா. இன்னைக்கு பகல் கத்த சொல்லுகிற அப்பனா அப்பனாய தூக்கி தூர எறி. விண்ணப்பிக்க கூடிய, வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் ஜனம் இந்த சபையிலிருந்து எழும்பணும். எழும்ப தயாரா? அதனால் இன்னைக்கு பகல் தேவன் மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம பேசுகிறாரு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம பேசுகிறாரு. ஏற்றெடுக்க சபை தயாரா? 4 ரோமர் 2:7. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அளிப்பார். கரங்களை தட்டி. நான் இந்த வருஷம் நம்ம மக்கள் எல்லாரையும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். அதில் ரொம்ப கையெடுத்து நான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் பண்ணேன். ரொம்ப பேர் செய்றீங்க. அதில் நானும் நடராஜனும் வேம்பநல்லூரில் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதில் 2-3 பேர் கமாண்ட் அடித்தாங்களாம், என்ன ஒன்றுக்காகாத சேலையை கொண்டு இவங்க கொண்டு தந்துட்டாங்க. கேட்க சொல்ல வசனம் இருந்துச்சு. ஆனால் நான் இங்கே கொஞ்சம் பேரை கூப்பிட்டேன், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். அவங்க என்கிட்ட இருந்து அந்த கிஃப்டை வாங்க சொல்ல 2 கையெடுத்து கும்பிட்டதை என்னால் மறக்கவே முடியலை. இன்னைக்கு காலையில் கத்த சொல்றாரு, இந்த ஆண்டு நீ எதிர்பார்ப்போடு தொடங்கி இருக்கிறாய் மகனே மகளே, நீ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன். அப்படி நீ நற்கிரியை செய்தனா உன்னை நான் மகிமையிலையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன். ஊர் தூற்றட்டும்,
சபை நீங்கள் எவ்வளவு கமான் அடிச்சுக்காங்க, ஆனால் ராஜன் பாஸ்டர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் விதைச்சிருக்க விதை, நீங்கள் சேமிக்கலையோ, நீங்கள் வீடு கட்டுகிறீங்களோ கட்டலையோ, நீங்கள் கர்த்தருடைய பணிக்காக கடைசி வரை நிற்க வேண்டும். நேற்றுக்கு கேரளாவில் ஒரு ஜூம் மீட்டிங்கில் பிரசங்கிக்க சொன்னேன். எங்கள் அம்மா அன்னைக்கு இவ்வளவு வசதி எல்லாம் இல்லை, 9+2 11 பாத்திரத்தை எண்ணி அப்படியே அடுக்கும் பொழுது ராத்திரியில் எதிர்பாராத விதத்தில் அந்த ஊரில் எங்கேயோ ஒரு ஊழியம் செய்தவர் ராத்திரியில் வீடை தட்டுவார். அவருக்கு ராத்திரி சாப்பாடு கொடுத்து ராத்திரியில் இருக்கிற வீட்டுக்குள்ளே தங்க வச்சு காலையில் போக சொல்ல, காலையில் ரொட்டி இப்படி அடுக்கி வச்சிருக்கிறோம். இதுலேயும் ரொட்டியெல்லாம் கொடுத்து ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுத்து விட்ட எங்கள் அம்மாவினுடைய இருதயத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நற்கிரியை செய்ய உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. நற்கிரியை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ நற்கிரியை செய்யணும் மகனே. உங்களை ஜீவனோடு இந்த இடத்துல வச்சுட்டு சொல்றாரு, நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய உங்களை அழைக்கிறார். அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். மத்தேயு 4:19, என் பின்னே உங்களை கரங்களை தட்டி. டிடிஏக்கு மட்டும் சுவிசேஷ ஊழியம் அல்லாதவங்க நாங்கள் வீட்டில் போய் மட்டன் வாங்குவோம், சிக்கன் வாங்குவோம், அது கழிஞ்சு ஒரு கொரட்டை விட்டு தூங்குவோம், அடுத்து சாயங்காலம் எங்கள் பணிகளை செய்வோம். இது பைபிள் ஃபெய்த் மிஷன் விசுவாசிகளுக்குள்ள இப்போ இருக்கிற ட்ரெண்டிங். ஹலோ, ஏசப்பா சொன்னாரு, நான் உங்களை ஆராக்குவேன், ஏன் பின்ன வந்தா, ஏன் முன்னல்ல, ஏன் பின்ன வருகிறவனை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். ஒற்ற பிரசங்கத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொள்ளுகிற பேதுரு, இன்றைக்கு முதல் உன்னை நான் யாரை பிடிக்கிறவனாக்குவேன்? மனுஷனை பிடிக்க. இன்னைக்கு சபைக்கு பொடி தட்டி எழுப்பி உங்களை இருக்கிற இடத்துல உங்களை பொடி தட்டி எழுப்பி விடுகிறேன். இன்னைக்கு உங்களை கர்த்தர் சொல்றாரு, என் பின்ன நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். எதிர்முனையில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு சகோதரிக்கு ஒரு விண்ணப்பம், வெளியில போய் ஆப்ரேஷன் பண்ணா 2.5 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க, எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு போய் இந்த இயேசு அன்பானவர் சொல்வதற்கு இதில் எத்தனை பேர் ரெடி? இந்த ஊர்ல சமாதானம் இல்லாம நிம்மதியற்று அநேகர் இருக்கிறாங்க. உங்க குடும்ப காரியத்துக்கு வேண்டி எவ்வளவு ஓடுதீங்கன்னு தெரியுமா? உறவுகளுக்காக எவ்வளவு ஓடுகிறீங்க தெரியுமா? ஓடிக்கொள்ளுங்கள், தப்பே இல்லை. ஆனா நீ ஆத்துமாவை அறுவடை செய்யாமல் போனால் பரலோகத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஏன் நான் நர்சரி கார்டன்ல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்? ஏன் என் வண்டியில ஏற்றிட்டு போறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்? ஏன் கூப்பிட்ட இடத்துல ஓடி 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 போகிறேன்? என் மேல சுவிசேஷம் சொல்வதற்குள்ள கடமை என் மேல, என் தலையில விழுந்திருக்கு. இது எனக்கு மட்டும் இல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் மேல விழுந்திருக்கு. ஆனா கண்டிஷன், இயேசுவுக்கு பின்னால போன நீங்க யாரை பிடிப்பீங்க சொல்லுங்க? மனுஷனை பிடிப்பீர்கள். நான் என் மனைவியோட நான் இன்னைக்கு புறப்படுவேன், எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுவீங்க? நான் பைபிள் சொல்லுது, நீ ஏன் பின்ன வந்தா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். இந்த குழுவில் நீங்கள் கொஞ்சம் இந்த லோன் வாங்குதே இல்லை, அப்போ எவ்வளோ அழகாக ஆளை சேர்க்குறீங்க. ஆனால் உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறாரு, என் பின்ன வந்தா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். இன்னைக்கு இந்த ஊரில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் ராஜன் பாஸ்டருக்கு ஒரே வேலை, அது கர்த்தர் பணி இல்லாமல் வேறொரு பணி இல்லை. இதுவரை பட்டினி போடல, கையேந்த வைக்கல, இதுவரை நேர்த்தியாய் கொண்டு போகிறார். அவருக்கே மகிமை கனமும் எல்லாம். சோத்திரம், அல்லேலூயா. இனி நான் சொல்ல போகிற 2-3 காரியம் ரொம்ப முக்கியம். யாக்கோபு 4:10,
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்ம அடிக்கடி நம்மக்கிட்ட வருகிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? அவளை விட அவனை விட நான் ஒன்று குறைஞ்ச பார்ட்டி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவனை விட அவளை விட நான் ஒன்றும் ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க முடியாது பாஸ்டர். ஆனால் என்ன படிப்பிச்ச பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். இனி அடுத்த வசனம் ரொம்ப 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 பிரதானமான ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து விட போறேன். அப்பொழுது அவர், இன்னைக்கு பல இடத்துல நம்மளும் துள்ளி துள்ளி பார்த்தோம், நீ எனக்கு தாழ்மைப்பட்டன்னு சொன்னா நான் உன்னை எங்க வைப்பேன்? உயர்ந்த இடத்துல. நீங்க நினைக்கீங்க இப்ப அட்ரஸ் இல்லாதவங்களா இருக்கீங்க நினைக்கீங்க, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தருவாரு, உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தருவாரு, உங்களை உயர்த்துவார். இந்த ஆண்டில் எழுதி வச்சுக்காங்க, உங்களை நிச்சயமாகவே சிறந்திருக்க பண்ணுவேன். உங்க பிள்ளைகள் எங்க இருந்தாலும், உங்க பிள்ளைங்களை யாரோடு கூட்டு வைக்கிறாங்க, யாருடைய நண்பனாகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க வாட்ச் பண்ணலாம். நாளை நீங்க துக்கப்படுவீங்க. உங்க பிள்ளைகள் எவ்வளவோ உயர்ந்தாலும் நாளை இயேசு யாருன்னு கேள்வி கேட்டக்கூடாது. இயேசு யாருன்னு கேள்வி கேட்டக்கூடாது. இனி நான் சொல்ல போகிறது ரொம்ப ஒரு பிரதானமான வசனம். அதை நீங்க கேட்கணும், அதை கை கொள்ளணும். அதன்படி இந்த நாளிலே உங்களை அபியசித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 13:14. யோவான் 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்க கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவரோடொருவர் கால்களை கடவீர்கள். எல்லாம் கொஞ்சம் பைபிள் எல்லாம் வச்சுட்டு என்ன ஒண்ணு பாருங்க. இன்னைக்கு காலையில தேவனாய் இருந்தவர் குமாரனா மாறினாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த குமாரன் சொல்லுகிறது சிருஷ்டிய கூட இருக்க சொல்ல, சிருஷ்டியின் நாயகர் ஒரு மனிதனாக மாறினவர் சொல்லுகிறாரு. ஆண்டவரும் போதகரும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று 1 யோவான் 5:20 வாசிக்க வேணா, நீங்க வீட்டில் போய் வாசிக்காங்க. அவர் தேவன், அவர் ஆண்டவர். போதகருமாகிய நானே உங்க கால்களை என்ன செய்யணும்? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்க இருக்கிறவங்க ஒருவருடைய பாதத்தை ஒருவர் எத்தனை பேர் கழுக சொன்னா நீங்க கழுவீங்க? இயேசு ஊழியம் கொள்ள வரவில்லை, இயேசு ஊழியம் செய்ய வந்தார். எங்க அப்பா காலத்தில் சர்ச்சுக்கு வரேன் தெரியுமா பாஸ்டர்? மேட்டிமை தூர இடிக்கணும். நல்ல பாம்புக்கு ஒரு வழக்கம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட நாள் வரை சொல்ல தன்னுடைய சட்டை என்ன செய்யும்? கலட்டும். இன்னைக்கு சபை சிலதை கலத்தணும், சிலதை கலத்தணும், சிலதை விட்டு விடணும், சிலது வேண்டான்னு சொல்லணும். சொல்வீர்களானால் நீங்க என்ன கழுவுவீங்க? இன்னைக்கு ராஜன் பாஸ்டர் காலெல்லாம் கழுவு உங்களுக்கு ஈஸி, நல்ல அழகா சுத்தமா இருக்கியா. ஆனால் கடலும் மணலும் தெரிந்த முக்குவனுக்கு அவங்கால தானே தண்ணி எடுத்து தானாய் தன் வஸ்திரத்தை கீழே எடுத்து தண்ணீரை கொண்டு வந்து முன்பதாக வைத்து 12 பேருடைய பாதத்தை கழுகின ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன பார்த்து சொல்றாரு, நீ அப்படி கால் கழுகினால் நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நமக்கு ஜாதி பெருமை எவ்வளவு இருக்கு தெரியுமா? சமுதாய பற்றி எவ்வளவு இருக்கு தெரியுமா? என பற்றி எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீ இதுக்குள்ள வந்த இதெல்லாம் தோல் உரித்தப்பட்டு நல்ல பாம்பு இந்த அதனுடைய சட்டையை எடுத்து தூர எறிது மாதிரி நீ எறிந்தால் நீ எரிகிற ஜுவாலையாய், அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் இவ்வளவு பெரிய பிரசங்கம்?
ஏன் இவ்வளவு எடுத்துக்காட்டுகள்? ஏன் இவ்வளவு வைராக்கியமாய் பேச வேண்டும்? என் ஜனம் சிலதை விடணும். என் ஜனம் ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுகணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் நமக்கு ஒரு இப்படி ஒரு பரீட்சை நடத்தினால் எத்தனை பேர் ஆண்கள் காலையும், எத்தனை பேர் பெண்கள் காலையும் கழுக தயாரா இருக்கிறீங்க? உனக்கு கை தூக்கம் பார்ப்போம். கை தூக்க வரல, டக்குன்னு வராது. இந்த காலையிலே என்ன இந்த வசனம் ரொம்ப படிப்பிச்சிச்சு. ராஜே, நீ ஒரு அட்ரஸ் இல்லாம இந்த ஊருக்கு வந்த, நீ எனக்கு சிலதை செய்த, நான் இன்னைக்கு உன்னை அட்ரஸ் உள்ளவனாக வச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் உன்கிட்ட சில தாழ்மையை என் கண்கள் கண்டது, விட்டு கொடுக்கிற தன்மையை என் கண்கள் கண்டது. இனி இதல்ல, இந்த ஆண்டு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஊரில் இருக்கிற சகல ஊழியரை காட்டிலும் என்னை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் உங்க கண்கள் காணும். 103ஆம் சங்கீதத்தின் 1-2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நான் உபவாச கூட்டத்தில் சொன்னேன், நேற்றுக்கு வீட்டு கூட்டத்தில் சொன்னேன். அதை சொல்லி நான் இப்போ நிறைவு செய்ய போறேன். இந்த 3 நாள் ரொம்ப ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் தந்தாரு. அதுல பிரவீன் என்கிற ஒசூர்ல இருந்து வந்த ஒரு பாஸ்டர் எடுத்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் என் இருதயத்தை தொட்டது. அவருக்கு 52 வயசு. அவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாம் பிரிண்ட் பண்ணுவதற்கு ஆண்டின் கடைசியில ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு இருக்கிறாரு. அப்போ அவங்க பக்கத்தில் ஊழியம் பார்க்குற ஒரு பாஸ்டரும் 2 பேரும் சங்கமித்து பேசுகிறார்கள். அவருக்கு 56 வயசு. அப்போ அவர் சொன்னாராம், நான் இந்த ஆண்டு இப்போ ஜீவிச்சிருக்கிறது கிரேஸ், நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு கிளாஸ் எடுத்த பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு 52 வயசு, எனக்கும் உங்களை போல பலவீனம் வந்தது, நான் இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறோம். அப்பொழுது ஒசூர்ல இருந்த பிரவீன்குமார் பாஸ்டர் சொன்னாராம், 2025ஆம் ஆண்டு நீங்களும் நானும் யாருக்கு தேவை? கர்த்தருக்கு தேவை. ஆண்ட ஒண்ணு கூடி நீட்டி கொடுத்திருக்கிறாரு இங்க இருக்கிற எல்லாருக்கும். ஹலோ, இங்க இருக்கிற எல்லாருக்கும் the grace here. இந்த ஆண்டிலேயாவது ஆண்டவர் எனக்கு செய்த, என் பிள்ளைகளுக்கு செய்த, என் சபைக்கு செய்த, என் பேரனுக்கு செய்த, என் பேத்திக்கு செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு எத்தனை பேர் சொல்ல தயாரு? என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு நாளில் அரிசி இருக்கும், பச்சை மிளகு இருக்காது. அரிசி இருக்கும், காய்கறி இருக்காது. இன்னைக்கு உங்க வீட்டில் போய் நிறைஞ்ச இடத்துல போய் சொல்லி, ஆண்டவருக்கு என்னைக்காவது நன்றி சொன்னது உண்டா? ஒரு சாரிக்கு மறு சாரி இல்லாத ஸ்தானம், ஒரு சட்டையும் ஒரு பேண்டும் இருந்த ஸ்தானத்தில் என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்தீரே. எவ்வளவு பேர் என்ன நம்புகிறாங்க தெரியுமா? உங்ககிட்ட கைமாத்து கேட்குறாங்க, எவ்வளவு தாராளமாக சில பணத்தை உங்க கையில் கொடுத்து வைக்கிறாங்களே. அதுக்கு நன்றி உண்டா சகோதரா? புல்லிட்ட வீட்டில், உள்ள குனிஞ்சு போக வேண்டிய வீட்டை உங்களை நிமிர்ந்து நடக்க செய்தாரே, நன்றி இருக்கா? ஒருவர்கிட்ட நான் இப்பவும் நினைக்கிறேன், இரவலா வாங்கிட்டு போன பைக்குக்கு, சைக்கிளுக்கு நான் திட்டு வாங்கியிருக்கிறேன். சைக்கிளு கவனிங்க, சைக்கிளு பஞ்சர் ஆகி 5 ரூபா
பஞ்சரொட்டுவதற்கு மதன் கடையில் 1 வாரம் கிடந்திருக்கு. நிலைமையை மாற்றி இன்னைக்கு அவர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ராத்திரில் பகலில் சொல்லலாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு பகலில் உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாதே. இன்னைக்கு காலையில் முன்னானவைகளை நோக்கி தொடர சபை தயாரா? ஆண்டின் ஆரம்பத்தில் நம்ம நிற்கிறோம். முன்னானவைகளை நோக்கி போட தயாரா? ஓட தயார் என்றால் இன்னைக்கு சொன்ன 7 காரியத்தை அப்படியே கேட்ச் பண்ணணும். இனி நான் எங்கேயும் ஓவர்டேக் பண்ண மாட்டேன். நான் எங்கேயும் நான் பின்ன நிற்பேன். ஒரு வண்டிக்குள்ள டிரைவர்மாருக்கு தெரியும், நீங்க ஆக்சிலேட்டரில் கையை கொடுத்தா, காலை கொடுத்தா உங்க வண்டிக்கு பின்னால ஒரு வீல் மூவ் ஆகி முன்ன வீலை உந்தி தள்ளுகிறது போல ஒரு பின் வீலாய் தேவ சமூகத்தில் இயேசுவை முன்ன விட்டு நான் பின் நடப்பேன். எக்ஸாம்பிள் எல்லாம் அப்படியே ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காலையில் தத்ரூபமாக ஜனங்களுக்கு சொல்ல கொடுத்தாரு. The great message, the great தேவ வார்த்தை ஏற்றெடுத்து பவுல் சொல்லுகிறான், நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி. சொல்லுங்க, அதான் பாடல் பாடின பக்தன் சொன்ன, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று ஓடுவதற்கு தேவன் உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல சத்திய வார்த்தையை எங்களோடு பேசினீர். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வளர்ந்து பெருக, நிலைத்திருக்க, கனி கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். பெரிய காரியங்களை செய்யும். பெறுகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று மன நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.